கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். இது இயேசு பூமியில் இருந்த நாட்கள்ல தம்முடைய சீசர்கள், அதாவது நமக்காக எடுத்துரைத்த மேலான சத்தியமா இருக்குது. இந்த 2 வசனத்திலையும் சிலுவை மரணத்துல தான் எப்படி மரிக்க போகிறோம் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதா இருக்கிறது. அதற்கப்புறம் நம்ம எவ்விதமா ஆசீர்வதிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வசனத்தின் மூலமா நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. முதலாவது, அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அதை அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக தம்முடைய சீசர்களுக்கு எடுத்து காண்பித்தார். அதாவது இந்த அப்பம் ரெடி ஆகிறது எப்படின்னா, மாவு பிசையப்பட்டு நொறுக்கப்பட்டு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு சூடு பண்ணப்பட்டு தான் அப்பமா வரும். இதே மாதிரி தான் சிலுவையில மரிக்க போறதா இயேசு சொல்கிறார். சிலுவையில அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம்ல. இது எதற்காக அப்படின்னா, இயேசுவின் சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிற அந்த அப்பம் நம்முடைய நோய்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதா இருக்கிறதுங்க. 2வது, அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிற இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையா இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவர் ரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறது தெரியும்ல. எதற்காகனா, பழைய ஏற்பாடு முற்று பெற்று புது உடன்படிக்கை, அதாவது சிலுவை மரணத்திற்கு அப்புறம் ஒரு புது உடன்படிக்கை கிரியேட் ஆகுது. இந்த புது உடன்படிக்கை எதற்காக அப்படின்னா, நம்ம ஜீவனோடு வாழும்படியாக, நிறைவா வாழும்படியாக, நம்மளுடைய தரித்திரம் எல்லாம் மாறி செழிப்பா ஆசீர்வாதமா வாழும்படியாக இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க. இதை பத்தி நம்மளுக்கு தெரியும். இது திருவிருந்திற்கான ஒரு சத்தியம் அப்படின்னு. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, வீடுகள் தோறும் அப்பங்கள் பிற்கப்பட்டது அப்படின்னு. அதாவது ஆதியில சபையில மாத்திரம் இல்ல, ஜனங்கள் தங்களுடைய வீடுகள்லையும் இந்த திருவிருதை அனுசரித்தாங்க. இன்னைக்கும் நம்ம அனுசரிக்கலாமான்னு கேட்டா நிச்சயமா அனுசரிக்கலாம். ஏன்னா இது தேவன் நமக்காக ஏற்படுத்தின பந்திங்க. இது இன்னைக்கு அனுபவிக்க கூடாது, இப்ப அனுபவிக்க கூடாது, இப்படிப்பட்டவங்க அனுபவிக்க கூடாது அப்படின்னு கிடையாது. இதை தேவனை அறிந்த ஒவ்வொருவரும் நமது வீட்டுல அனுசரிக்கலாம். சபை கூடி வரும்போதெல்லாம் அனுசரிக்கலாம். அப்படிதான் வேதம் சொல்லி இருக்குது. கர்த்தருடைய பந்தி நம்மை வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.